ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம மேலே வந்தோம்னா முதல்ல வர்றது நம்ம கொய்யாக்காய் மரத்துக்கிட்ட தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்லலாம் நம்மளது 2 கொய்யாக்காய் இருக்கும். அந்த கொய்யாக்காவே நான் டெய்லி வந்து பார்க்குவேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கொய்யாக்காய் அறுவடை பண்ணி 2 நாள் ஆச்சு. அதை நம்ம சாப்பிட்டு கூட முடிச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தித்திப்பாக இருந்துச்சு. வரையே இல்லை. அதில் 3ஆவதா ஒரு கொய்யாக்காய் இருக்குது. இது எப்படியும் 1 மாசம் ஆகும் போல இருக்குது இது பெருசாகிறதுக்கு. பார்க்கலாம் இது எப்போ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு. இது ஆனாலும் காட்டுவேன் நானே. மறுபடியும் நம்ம ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா இதை சுற்றி இந்த மரத்தை நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு பிறகு நம்ம ஒரு நாளைக்கு நான் கீழே புளிச்ச மோர், பெருங்காய தண்ணி, கரைசல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துன்னு ஸ்ப்ரே பண்ணி விடலான்னு இருக்கிறேன். அப்போதான் இது மறுபடியும் காய் பிடிக்கும். காய் பிடிக்கிறதுக்கு முதல் மருந்து அது ஸ்ப்ரே, புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணணுன்றாங்க. நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ இதில் பூவும் வரப்போகுது சாமந்தி செடியில். அதுக்கும் அது நல்ல ஒரு உரம், பெருங்காய கரைச்சல். சாமந்தி செடியும் நல்லா இருக்குது, சம்பங்கி செடியும் நல்லா இருக்குது. இந்த அவரைக்கொடியில் பாருங்க, ஒரு 6-7 களையை நம்ம கட் பண்ணி எடுத்தோம். மறுபடியும் இது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது இலையெல்லாம். இப்போ நம்ம அந்த புளிச்ச மோர் தான் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது பூச்சி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ மோசம் மாறுறதால ஒன்றும் செடிங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம டெய்லி தண்ணி ஊற்றின்னு பார்த்துன்னு தான் இருக்கிறோம்.